So in the basic concepts of chemistry la நம்ம previous video la stoichiometry and limiting reagents பார்த்தோம். அது over. இப்போ next reactions குள்ளே so reactions based ஆ தான் படிச்சிட்டு இருக்கோம். Reactions குள்ள அடுத்து what process is taking place, what is happening in the reaction, அதுக்கு போறோம். What is happening? அதுல we have many types. அதுல one important type of reactions வந்து redox reactions பேர். So இந்த redox வந்து ரெண்டு டேர்மை நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். என்னென்ன டேர்ம் அப்படின்னு கேட்டோம்னா reduction, oxidation. So oxidation, reduction ரெண்டையும் கம்பைன் பண்ணி redox ன்னு சொல்றோம் நம்ம. இந்த reduction, oxidation அப்படிங்கிற டேர்ம் ஆல்மோஸ்ட் 11th 12th ரெண்டு ஸ்டாண்டர்ட்லையுமே கெமிஸ்ட்ரியில் எவ்ரி பேஜ்லேயும் திஸ் டேர்ம் வில் அப்பியர். ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் நம்மளும் அடிக்கடி 9th 10th எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து நிறைய முறை படிச்சிருக்கோம். ஸோ வி ஷுட் பி வெரி கிளியர், வி ஷுட் பி ஃபெமிலியர் வித் தீஸ் டூ டேர்ம்ஸ். ஏன்னா இது வரக்கூடிய எல்லா லெசன்லையுமே இதை பேஸ் பண்ணி நிறைய விஷயம் படிக்கணும். அதனால் இது வரைக்கும் படிக்கல தெரியலன்னா டோன்ட் வரி, இப்போ நல்லா கவனிச்சு. வெரி சிம்பிள் கான்செப்ட் எல்லாமே. நான் சொன்ன மாதிரி இந்த லெசனில் எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ். புக் ரீடிங் திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ரீட் த புக் கேர்ஃபுல்லி. உங்களுக்கு என்னென்னலாம் புரியுதோ அண்டர்லைன் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோ பாருங்கள், புரியாததை இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அப்பவும் புரியலையா, யூ கால் யுவர் டீச்சர். ஸோ இந்த ஃபஸ்ட் லெசன் நல்லா தரவாக இருந்தோம்னா பின்னாடி வர்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படிக்கிறது. இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா ஈஸியாக ரீகால் பண்ணலாம். ஈஸியாக ரீகால் பண்ணால் எக்ஸாமில் எல்லாத்தையும் அப்படியே எழுதிடலாம். மார்க் அப்படியே போட்டாகணுமே உங்களுக்கு. ஸோ இவ்வளோதான் சிம்பிள். அது மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகும். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறோம், ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனும் அண்ட் ரிடக்ஷன் அப்படிங்கிற ரெண்டையும் சொல்கிறோம் நம்ம. சார் தனித்தனியாக சொல்லக்கூடாதா சார் அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. ஏன் இந்த ரெடாக்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்குறளில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அழகான விளக்கம் இருக்கும். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமாக பார்க்கணும். ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ரியாக்ஷன் இருக்கு, ரிடக்ஷன் அப்படிங்கிற ரியாக்ஷன் இருக்குது. பட் ஆக்சிடேஷன் மட்டும் தனியாக நடக்குமா? நெவர். ரிடக்ஷன் மட்டும் தனியாக நடக்குமா? இம்பாசிபிள். பின்ன சார் both oxidation reduction go hand in hand, simultaneously நடக்கும். இது மட்டும் நடக்கும் இது மட்டும் நடக்கும்லாம் கிடையாது. wherever oxidation takes place there reduction occurs. whenever we do reduction there oxidation takes place. அதனால ரெண்டும் சேர்ந்து தான் நடக்கும்ன்றனால தான் இல்லுஸ்ட்ரேட் பண்றது நம்ம இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க, ரெடாக்ஸ் அப்படின்னு சொல்லி. நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம சுற்றி அட்மாஸ்பியரில் ஆகட்டும், நம்ம உடம்புல ஆகட்டும், நம்ம டொமஸ்டிக் யூசஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், இது நடக்காத இடமே இல்லை நமக்கு. இப்போ எனக்கு வந்து மை ஏஜ் இஸ் 61. நான் குழந்தை பிறந்ததுலேருந்து குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும், நாளைக்கு நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என்னுடைய பாடியில் எக்ஸ்டர்னலாக இன்டர்னலாக ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆல்வேஸ் டேக்ஸ் பிளேஸ். ஏஜிங் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஏஜிங். என் முடி கருப்பாக இருந்தது உங்களை மாதிரி இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, வெள்ளையாயிடுச்சு. இதுக்கு என்ன? இது ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ். நம்ம 3 வேளை சாப்பிட்றோமே, என்னென்ன? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 9 மணிக்கு 8:30 மணிக்கு சாப்பிட்டதா வச்சுக்கோங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு 1 மணிக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. அந்த சாப்பிட்டது எங்கே போச்சு? வயிற்றுக்குள்ளே காணாமல் போயிடுச்சா? தட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். திருப்பி இப்போ 1 மணிக்கு சாப்பிட்ட உடனே ஈவினிங் 5 மணிக்கு 6 மணிக்கு பசி எடுக்குதே, எங்கே போச்சு? வயிற்றுக்குள்ளே போனது என்ன ஆச்சு? 61 வயசில் எத்தனை டன் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்ருப்பேன், எல்லாம் எங்கே போச்சு? தட் ஆல் ஆக்சிடைஸ்ட். நம்ம ஸ்டொமக், நம்ம வயிற்றில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிறதெல்லாம் ஆக்சிடைஸ் ஆகி கார்போஹைட்ரேட் தான் நம்ம ஃபுட்டில் மெயின். கார்போஹைட்ரேட்னா ரைஸ், ரைஸ் வீட் இந்த ரெண்டு தான் மெயினாக நம்ம ஃபுட்டில். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் ஆக்சிடைஸ்ட். ஆக்சிடேஷனுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன். ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்குது? ரெஸ்பிரேஷன் உள்ளே இழுக்கிறோம் நம்ம. இது போயிட்டு நம்ம பாடியில் நம்ம லைஃப் இருக்க வரைக்கும், உயிரோடு இருக்க வரைக்கும் ஆல்வேஸ் த ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ். அதே போல் நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? கேஸ் ஸ்டவ் என்ன பண்ணுறாங்க? லைட் பண்ணுறாங்க. அப்படி அந்த லைட்டிங் பண்ணும்போது என்னாச்சுன்னா நெருப்பு எரியுது பாருங்க, என்னாச்சு? அதில் வர எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ்
ஆக்சிஜனோட சேர்ந்து பேர்ன் ஆகிறது எல்லாமே கம்பஷன், பேர்னிங், எரியறது, ஆக்சிடேஷன். ஆக்சிஜன் இல்லைன்னா நடக்காது ஆக்சிடேஷன். ஒரு ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, கட் பண்ணி பாதி சாப்பிட்டு பாதி வச்சிருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது மேலே க்ரீனாக இருந்தது, 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக மாறிடுச்சு. என்ன? அட்மாஸ்பரிக் ஆக்சிடேஷன். அயன் இருக்கு, இரும்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நல்லா இருக்குது. ஒரு 10 days, 15 days, 1 month, 2 months ஆன உடனே மேலே லேஸாக ரஸ்டிங் நடக்குது, ஆக்சிடேஷன். ஸோ அந்த ஆக்சிடேஷன், அப்போ ஆக்சிடேஷன் மட்டும் சொல்கிறீங்களே சார், ரிடக்ஷன் இல்லையா? இருக்குது, அதுக்குள்ளே நடக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் ரெண்டும் சைமல்டேனியஸாக தான் நடக்கும். பேச்சுக்கு வந்து நான் ஒரு 1000 rupees என் பாக்கெட்டில் வச்சுருக்கேன். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே யாருக்காக ஒருத்தருக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் 1000 rupees எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்தப்பா வச்சுக்கோ 1000 rupees கொடுத்துட்டேன். ஸோ நான் கொடுத்துட்டேன், ஸ்டூடெண்ட் வாங்கியாச்சு. இதில் யார் லூஸ் பண்ணது அப்படின்னா ஐ லாஸ்ட். நான் லூஸ் பண்ணாலும் அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்கான்? ஹீ கெயின். அப்போ நான் லூஸ் பண்ணேன்னா இன்னொருத்தர் கெயின் ஆவாங்க. கெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு லூஸ் ஆகணும். இதுதான் உலக நடப்பு. இப்போ சே கெய்னிங் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் எடுத்துட்டிங்கன்னா, லூசிங்கிறது என்ன? ரிடக்ஷன். நான் கொடுத்ததுனால தான் அவன் 1000 rupees வாங்கினான். ஸோ கொடுத்தது ரிடக்ஷன், வாங்கினது ஆக்சிடேஷன் வச்சுக்கோங்களேன். அதனால் இது வந்து 2-way டிராஃபிக், 1-way கிடையாது. ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். கிளாசிக்கல் மீன்ஸ் பழைய காலத்தில் ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன? பேர்லேயே இருக்கு. என்ன சொல்லலாம்? எங்கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, சப்ஸ்டன்ஸ்னா அது எலிமெண்ட், காம்பவுண்ட், எனிதிங். இது கூட அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு முதல்ல டிஃபைன் பண்றாங்க. ஏன்னா ஆக்சிஜன் ஆட் ஆனா இல்லை ஒரு விஷயம், ஆக்சிஜனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஹைட்ரஜன். ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஹைட்ரஜன் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஸோ ஆக்சிஜனுக்கு அப்படியே எனிமி ஹைட்ரஜன் வச்சுக்கோங்களேன். அப்போ ஆக்சிஜன் ஆட் ஆன ஆக்சிடேஷன் போது ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனுக்கு ஆப்போசிட் போது என்ன சொல்லலாம்? ஹைட்ரஜன் ஆட் பண்ணா இல்ல ரிமூவ் பண்ணா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு சப்ஸ்டன்ஸ்ல ஆக்சிஜன் ஆட் பண்ணாலோ ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணாலோ ஆக்சிடேஷன் அந்த காலத்தில் வச்சாங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரி, கார்பன் இருக்கு, இதை நான் ஆக்சிஜனோட ட்ரீட் பண்ணேன், இட் பிகம்ஸ் CO2. இப்போ நான் கார்பன் இஸ் செட் டு பி ஆக்சிடைஸ். ஏன்? இட் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன். நிறைய போயிட்டே இருக்கலாம். கார்பன் இஸ் ஆக்சிடைஸ், கார்பனை பொறுத்த வரைக்கும். இப்போ இதே எங்கிட்ட வந்து ஐ ஹேவ் H2S ஹைட்ரஜன் சல்ஃபைட், இது கூட ஐ ட்ரீட் குளோரின். இப்போ என்ன ஆச்சுன்னா ரியாக்ஷன், ஹைட்ரஜன் will take up chlorine to form HCl and சல்ஃபர் தனியா வந்தாச்சு. இப்போ if you consider H2S கன்சிடர் பண்ணோம்னா H2Sல இருந்த சல்ஃபர் தனியா வந்தாச்சு, ஹைட்ரஜன் போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? In terms of sulfur பார்த்தோம்னா sulfur loses hydrogen, hydrogen is removed from sulfur. அப்போ இந்த இடத்துல சல்ஃபர் இஸ் என்ன? இஸ் ஆக்சிடைஸ்ட். ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்றது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். சல்ஃபர்ல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணியா, சல்ஃபர் தனியாக வந்தாச்சு. ஆக்சிடேஷனுக்கு ஆப்போசிட் என்ன? ரிடக்ஷன். அப்போ ரிடக்ஷன் போது என்ன சொல்லலாம்? ஒரு சப்ஸ்டன்ஸ். இதை அப்படியே மாற்றி சொல்லுங்க. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ சிம்பிளா பாருங்க, குப்ரிக் ஆக்சைடு இருக்கு, இது கூட நான் கார்பன் போட்டு ஹீட் பண்ணினேன். Now it becomes Cu and CO. In terms of copper எடுத்துட்டீங்கன்னா காப்பர்ல என்னாச்சு? ஆக்சிஜன் ரிமூவ். அப்ப this is reduced. அதே போல if I have hydrogen and I heat this with sulfur, இப்போ என்னாச்சு? H2S வந்தது. இப்போ சல்ஃபர் பொறுத்தவரைக்கும் என்னாச்சு? added with hydrogen. அப்ப sulfur is reduced. So here copper is reduced, right? Here sulfur is reduced. இது போல முதல்ல சொன்னாங்க. அப்புறம் திரும்ப இன்னும் பெருசாகிட்டே போகும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு இன்னும் நிறைய இந்த அயான்ஸு, மெட்டல்ஸ் எல்லாம் வச்சு பெரிய டெஃபினேஷன் வந்தது. பட் கெமிஸ்ட்ரியில் என்ன ஒரு பியூட்டின்னு சொன்னால், பெருசாக இருக்கிறத ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரே வரையில் கொண்டு வந்தோம். அதன்படி நீங்கள் 10th படிச்சிருக்கலாம். இப்போ மாடர்ன் டெஃபினேஷன், மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எங்கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இப்படி வரலாம். சப்ஸ்டன்ஸ்னா அது எனிதிங் இருக்கு. இதுல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானை லூஸ் பண்ணா அது ஆக்சிடேஷன். அதை நம்ம கண்டுபிடிக்கலாம், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதே இஃப் இட் கெயின்ஸ் எலக்ட்ரான், எலக்ட்ரானை கெயின் பண்ணா இது ரிடக்ஷன்.
இந்த டெஃபினேஷன் தான் we should be very clear. Loss of electron is oxidation, gain of electron is reduction அப்படின்னு வச்சுட்டு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம நிறைய படிச்சுட்டே இருப்போம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிளாக ஒரு சொல்கிறேன், பட் இதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்கலாம். என்கிட்ட இதெல்லாம் புரியலன்னா நம்ம பார்க்கலாம். ஃபெரஸ் அப்படிங்கிற அயான் இருக்குது, ஃபெரிக் அப்படிங்கிற அயானா இது சேஞ்ச் ஆகணும். ஃபெரிக் 3+, இதெல்லாம் என்ன சார் படிச்சிருக்கீங்க? நான் அடுத்த டாபிக்ல வரேன். ஃபெரஸ் பிகம்ஸ் ஃபெரிக். இப்போ 2+ எப்போ 3+ ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணணும். ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், எலக்ட்ரானை தான் ஒரு ஆட்டம்னு சொல்லும்போது புரோட்டான் இஸ் இன்டீரியர், இதை டச்சே பண்ண முடியாது. எலக்ட்ரான் அவுட்டர்ல இருக்கு இல்லைங்களா, இது ஈஸியா போகும், எலக்ட்ரான் உள்ள வரும். இதுதான் நடக்கும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தா ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தா இதுதான் செய்ய முடியும். இதுதான் நடக்கும். இந்த யூனிவர்ஸில் நடக்கிற எல்லா சேஞ்ச்லையுமே இந்த ரெண்டுல ஒன்று தான். சிம்பிளா சொல்லிடுது, ரொம்ப சுருக்கமா. லாஸ் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். இப்போ இதுல Fe2+ இருக்கு, Fe3+ மாறணும். எப்போ இது எலக்ட்ரானை லாஸ் பண்ணலாம் அல்லது கெயின் பண்ணலாம், லூஸ் பண்ணலாம் அல்லது கெயின் பண்ணலாம். என்ன பண்ணா நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இது Fe2+ 3+ மாறணும்னா if it loses one electron, so 3+ - 1 2+ equal ஆகும். அப்ப லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் நடக்கும். இப்போ இன் கேஸ் எங்கிட்ட Cu2+, 2+லாம் பார்க்கலாம், Cu2+ இருக்கு, இது என்ன சேஞ்ச் ஆகணும்? Cu-ஆ சேஞ்ச் ஆகும். சார்ஜ் இருக்கக்கூடாது, 0. எப்படி நடக்கும்? இங்க 2+0 ஆகும்னா என்ன பண்ணலாம்? எலக்ட்ரான் ஆட் பண்ணலாம், நெகட்டிவ் ஆட் பண்ணலாம். இந்த ரெண்டுல ஒண்ணு ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஏன்னா எலக்ட்ரான் சேஞ்ச் தான் உலகத்துல நடக்கிற ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், இதுக்கு எக்ஸெப்ஷனே கிடையாது. அதனால எலக்ட்ரான் லாஸ், இது ஆக்சிடேஷன். Fe2+ is oxidized into Fe3+. Cu2+ is reduced into elemental copper. இதான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். இது நிறைய வந்துட்டே இருக்கும். சும்மா இது பாருங்க, பேசிக்கலாம். இப்போ முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சார்ஜ் போடுறோம் இல்லைங்களா, 2+, 3+, 2+, இது சார்ஜ் போடலையே, இதெல்லாம் தான். இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதெல்லாம் இன்னும் கிளியரா படிக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பேரு ஆக்சிடேஷன் நம்பர் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு பேரு. ஸோ ரிப்பீட், இதுக்கு பேர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர். பாசிட்டிவ்ல மட்டும்தான் இருக்குமா சார்? இல்லை. எங்கிட்ட Cl- இருக்குது, இது Cl சேஞ்ச் ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகும்? மைனஸ் குறையணும்னா என்ன நடக்கும்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப இது என்னது? மைனஸ் போட்டா -1 இருக்கும். இது என்ன? ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ், மைனஸ், 0 இதெல்லாம் இருக்கலாம். இது தெரிஞ்சதுன்னா தான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா, கெயின் ஆஃப் எலக்ட்ரானா. ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் always take place simultaneously. Reduction என்ன மீன் பண்றோம்? gain of electron. Oxidation என்ன மீன் பண்றோம்? loss of electron. ஸோ இதெல்லாம் போடும்போது நான் போன வீடியோவில் பேசணும், இந்த சார்ஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்சிடேஷன் நம்பர். சம்டைம்ஸ் இது வந்து 0, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரெண்டும் ஒன்னே தான். ஆக்சிடேஷன் நம்பர் சில டைம்ல சொல்லுவோம், சில டைம்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட் வராத லெசனே கிடையாது. அதனால இது கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. வெரி சிம்பிள். இப்போ ஆக்சிடேஷன் நம்பருக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்றோம். டோன்ட் டேக் வெரி சீரியஸ்லி அபவுட் தி ஆக்சிடேஷன் நம்பர் டெஃபினேஷன். இது ஒரு ஃபார்முலா புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றோம்னா, see என்கிட்ட வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்கிறதா வச்சுக்கலாம், சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. இதுல ஹைட்ரஜனுக்கு ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது, சல்ஃபருக்கு இருக்குது, ஆக்சிஜன் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கு. எப்படி நீங்க எக்ஸாம் எழுத போற, நீங்க 10th எக்ஸாம் எழுதுனீங்க, நியர்லி 9 lakh ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர். ஒவ்வொருத்தருக்கும் இந்தியாவில் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன நம்பர் இருக்கு? ஆதார் நம்பர். அது போல எவ்ரி எலிமெண்ட் either present in the elemental state or in the ionic state or in the compound, எப்பவுமே அதுக்கு ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் a நம்பர். அது 0வா இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். எப்படி ப்ளஸ் வரும், எப்போ மைனஸ் வரும், எப்போ 0 இருக்கும், எப்போ 0 இருக்கும்ன்றது பார்க்கலாம். இப்போ சல்ஃபர்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று சொல்றேன். இதுல சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு இருக்கும்னு நான் சொல்றேன், சும்மா பாருங்க, முதல்ல புரிஞ்சுதான் பாருங்க. இது +6 அப்படின்றது சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர்.
எப்படி சார் இது அப்படின்னு கேட்டோம்னா டெஃபினேஷனுக்காக பாருங்க. இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ல சல்ஃபருக்கு ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது, ஹைட்ரஜனுக்கு இருக்குது, ஆக்சிஜனுக்கு இருக்கு, மறந்துடாதீங்க. நான் என்ன பண்றேன், இந்த சல்ஃபருக்கு எவ்வளவு இது வந்து இமேஜினேஷன், சல்ஃபருக்கு எவ்வளவு ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா திரும்ப சொல்றேன், இமேஜின் பண்ணுங்க. இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருந்து நான் ரெண்டு ஹைட்ரஜனை வெளியில எடுக்கிறேன் வித் இட்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர். நல்லா புரிஞ்சுக்கலாங்களா? இப்போ ஹைட்ரஜனுக்கு இது ஒரு ரூல்லாம் படிக்கலாம். ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1. ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது, இந்த ரெண்டையும் பிடிச்சி வெளியில இருக்கிறேன். அப்ப என்ன வெளியில போயிடுச்சு? +2 போயிடுச்சு. அடுத்தது ஆக்சிஜனை பிடிச்சி வெளியில இருக்கிறேன். ஆக்சிஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சார் ஆக்சிடேஷன் நம்பரை டிஃபைன் பண்ண போறீங்க, அது எப்படி சார் இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் சொல்றீங்க? தெரிஞ்சதுல இருந்து தெரியாது வரும். நம்ம முதல்ல சொன்ன முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழியில இருந்து முட்டை வந்ததான்னு யாருமே பதில் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வரலாம். ஸோ இப்போ முதல்ல சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபருக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்கணும்னு நான் ட்ரை பண்றேன். அதுக்காக என்ன பண்றேன், இதுல இந்த ஹைட்ரஜனை அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நிலையில பிடிச்சி வெளியில எடுக்கிறான், ரிமூவ் பண்றேன். ஒரு ஹைட்ரஜனுக்கு +1 வச்சுக்கோங்க, ரெண்டு ஹைட்ரஜன் +2 போயிடுச்சு. 4 ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 4 ஆக்சிஜன் பிடிச்சி வெளியில எடுக்கிறேன், நான் -8 போயிடுச்சு. இதுவும் போச்சு. சல்ஃபர் மேல என்ன சார்ஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜினேஷன் பார்த்தீங்கன்னா +6 இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாக ஒரு ரூல் பின்னாடி படிக்கிறோம். என்னன்னா, ஒரு காம்பவுண்ட்ல ஒரு சப்ஸ்டன்ஸ்ல டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு. எல்லா எலிமெண்ட்ஸ் உடைய ஆக்சிடேஷன் நம்பரையும் டோட்டல் பண்ணீங்கன்னா 0 வரணும். எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா 0 வரும். அப்ப பாருங்க, இது +2 எடுத்துட்டேன், இது -8 எடுத்துட்டேன், இது என்னவா இருந்தா 0 வரும் அப்படின்னா +6. இதுதான் மெத்தட். பட் டோன்ட் வரி, இந்த டெஃபினேஷன்ல கேட்க போறாங்க, டெஃபினேஷனுக்காக சொல்றேன். எப்படி சொல்லலாம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் an element or an atom in a compound is the oxidation state of an atom in a compound is the imaginary charge possessed by the atom. When we remove other atoms with their charges. இந்த இதை பத்தி நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஒருக்காக சொல்றேன், சிம்பிளி என்ன சொல்லலாம்னா, the charge possessed by an atom in its compound or in the elemental state, அதுக்கு பேர் தான் oxidation state. இது ஒரு சார்ஜ் ப்ளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், 0 இருக்கலாம். இதை விடுங்க. So every element, every atom has oxidation state. இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரூல்ஸ் தான் நமக்கு ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணணுன்றதை விட. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம்ல. அந்த ரூல்ஸை வந்து கண்டிப்பாக தெரியும். என்னன்னு பார்க்கலாம். ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ரூல்ஸ் டு கால்குலேட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு வரும்போது ஒன்று ஒன்றா கவனிங்க. ரொம்ப சிம்பிள். பாயிண்ட் நம்பர் 1 நான் எடுக்கிறேன். நமக்கு தெரியும் 92 எலிமெண்ட்ஸ் நேச்சுரலாக இருக்குது. 92 எலிமெண்ட்ஸ். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எதோடைய கம்பைன் ஆகும்? எலிமெண்டல் ஸ்டேட்ல இருக்குது. எலிமெண்டல் ஸ்டேட்னா சார் சோடியமா இருக்கு, ஹைட்ரஜனா இருக்கு, ஆக்சிஜனா இருக்கு, எதோடையும் சார் அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? ஆட்டம் போது என்ன சொல்றோம் அப்படின் போது, ஆட்டமை நம்ம இப்படி போடலாங்களா, இதுல உள்ளுக்குள்ள புரோட்டான், வெளியில எலக்ட்ரான். புரோட்டானுக்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ். எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ். எப்பவுமே ஒரு ஆட்டம்ல புரோட்டானுடைய நம்பர் எலக்ட்ரானுடைய நம்பர் எப்படி? எக்ஸாக்ட்லி ஈக்குவல். சோடியம் எடுத்தீங்கன்னா அதுல 11 புரோட்டான்ஸ் இருக்கும், கண்டிப்பா கண்ண முடியும் சொல்லலாம் 11 எலக்ட்ரான்ஸ். ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா 8 புரோட்டான்ஸ் இருக்கும், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எலிமெண்டல் ஸ்டேட் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? இந்த டோட்டல் சார்ஜ் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட், வேற ஒன்றும் கிடையாது. டோட்டல் சார்ஜ் ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல். ஸோ எலிமெண்டல் ஸ்டேட்ல இருக்கும்போது எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 0. ஸோ இதை மறக்காம வச்சுக்கோங்க. எலிமெண்டலாக இருக்கிறது தனியாக எதோடையும் சேராமல் இருக்கு. ரைட். இப்போ நெக்ஸ்ட் வரலாங்களா? சரி சார்,
இப்போ அயான்ஸ் எல்லாம் போடுறோமே சார், அயான்ஸ் என்ன சார்? மோனோ அட்டாமிக் அயான் அப்படின்னு அடிக்கடி கேள்விப்பட்டோம். ஒரே ஒரு ஆட்டம் இருக்கிற அயான் மோனோ அட்டாமிக் அயான் என்னெல்லாம் சொல்லலாம்? இப்போ Na+ அடிக்கடி வரும், K+, Ca2+, இதெல்லாம் அடிக்கடி வரும். நெகட்டிவ் வரும்போது Cl-, F-, O2- இப்படிலாம் போகும். இதெல்லாம் பாருங்க எத்தனை ஆட்டம் இருக்கிறது, சிங்கிள் ஆட்டம் இருக்க அயான். இதுக்கெல்லாம் வந்து மோனோ அட்டாமிக் அயான் பேர். இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இங்க என்ன சார்ஜ் இருக்கோ அதுதான் ஆக்சிடேஷன் நம்பர். இதை பொறுத்தவரைக்கும் என்ன ஆக்சிடேஷன் நம்பர்? +1. இதை பொறுத்தவரைக்கும் என்ன? +1. இதை பொறுத்தவரைக்கும் என்ன? +2. இதை பொறுத்தவரைக்கும் என்ன? -1. இதை பொறுத்தவரைக்கும் என்ன? -1. இதை பொறுத்தவரைக்கும் என்ன? -2. ஸோ இது வந்து மோனோ அட்டாமிக் அயான்ஸ் ஆச்சுங்களா. மூணாவது வரேன், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு காம்பவுண்ட் இருக்கு, ஒரு காம்பவுண்ட் என்ன சொன்னீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் மாதிரி இருக்கு. அந்த காம்பவுண்ட்ல சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட், சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ், எல்லா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் போட்டீங்கன்னா 0 வரணும். ஸோ காம்பவுண்ட்ல சொல்றாங்க, காம்பவுண்ட்ல சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ். நான் சொல்ற மாதிரி இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்தீங்க பார்த்தோம் இல்லைங்களா, சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு +1, சும்மா பாருங்க, 2 ஹைட்ரஜனுக்கு +2, சல்ஃபருக்கு +6, ஆக்சிஜனுக்கு -8, டோட்டல் எவ்வளோ 0. இது எப்போ? காம்பவுண்ட். இதுவே சில ரேடிக்கல்ஸ் இருக்குது. ரேடிக்கல்ஸ்னா என்ன? குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வித் சார்ஜ். சரி, இப்போ உங்களுக்கு வந்து SO4 2- அப்படின்னு NH4+, இதெல்லாம் ரேடிக்கல்ஸ் சொல்லுவோம், குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆனா அது என்னவா இருக்கும்? நெகட்டிவ் பாசிட்டிவ் அயானா இருக்கும். இதுக்கு பேர் ரேடிக்கல்ஸ் பேர். விடுங்க, அதெல்லாம் பேசலாம், தெரிஞ்சுக்கோங்க நீங்க. இப்போ இதுல சல்ஃபர் இங்க இருக்கு சார், இது மாதிரியா சார்? இது வந்து மோனோ அட்டாமிக் அயான், மோனோ சிங்கிள் ஆட்டம். இது வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ கம்பைன் ஆகிருக்குது, பட் நாட் காம்பவுண்ட். காம்பவுண்ட்னா என்ன இருக்கணும்? சார்ஜ் இருக்கக்கூடாது. ரேடிக்கல்னா சார்ஜ் இருக்கும், 2 or more ஆட்டம்ஸ் இருக்கு. இப்போ இதுல சல்ஃபருக்கு ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு, ஆக்சிஜனுக்கு இருக்கு. கூட்டினா என்ன வரணும் அப்படின்னு கேட்டோம்னா 0 வரக்கூடாது, காம்பவுண்ட் தான். பின்ன சார் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6, ஒரு ஆக்சிஜனுக்கு -2, சும்மா வைங்க. அப்ப சல்ஃபர் +6, 4 ஆக்சிஜன் -8, டோட்டல் பண்ணா என்ன வரும்? -2. ஸோ இதுல சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கணும்னா இந்த சார்ஜுக்கு ஈக்குவலா இருக்கும், சார்ஜுக்கு ஈக்குவலா இருக்கும் சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒன்றும் இல்லை, நைட்ரஜனுக்கு வந்து -3, ஒரு ஹைட்ரஜனுக்கு +1, அப்போ -3, 4+ என்ன வரும்? ஒரு +. ஸோ இது மிக முக்கியமான ரூல்ஸ் இதெல்லாம். அப்போ இது தேர்ட் ரூல் என்ன சொல்றோம்? காம்பவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் நம்பர் ஈக்குவல் டு 0. Radicals பொறுத்த வரைக்கும் sum of the oxidation number of all elements must be equal to the charge possessed by the radical. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையா தெரிஞ்சுக்கணும் வச்சுங்களா. நெக்ஸ்ட் வரணும் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஃபோர்த் இந்த சில காமனா வரலாம். ஹைட்ரஜன் நிறைய இடத்துல வரும். மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ்ல ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ல சொல்றாங்க, முதல்ல காம்பவுண்டா இருக்கும். காம்பவுண்ட்ல ஹைட்ரஜனுக்கு +1 மோஸ்ட்லி, எக்ஸப்ட் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. என்னன்னா ஹைட்ரைட்ஸ் ஒன்று இருக்கு. ஹைட்ரைட்னா மெட்டலோட சேர்ந்து சோடியம் ஹைட்ரைட், கால்சியம் ஹைட்ரைட், இந்த மாதிரி இது பேர் ஹைட்ரைட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹைட்ரைட்ஸ்ல மட்டும் கால்சியம் ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு வருதுன்னா -1. இதை கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம், -1 ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் வருமா இந்த ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 5 காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ரூல் நம்பர் 5, ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு காமனா மோஸ்ட்லி என்ன வரும்னா -2, மோஸ்ட்லி -2. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஹைட்ரஜன் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், அதான் +1. எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் +1. ஆக்சிஜன் எப்பவுமே என்ன பண்ணும்? 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணும், -2. ஆனால் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டோம்னா பெராக்சைட்ஸ் ஒரு டைப் ஆஃப் ஆக்சைட்ஸ் இருக்கு. பெராக்சைட்ஸ், ஹைட்ரஜன் பெராக்சைடு, சோடியம் பெராக்சைடுலாம் அந்த மாதிரி இருக்கிறதுல ஆக்சிஜனுக்கு -1. எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம். சூப்பர் ஆக்சைடு சிலதெல்லாம் ரேர், அதெல்லாம் KO2 அப்படின்றது. இந்த மாதிரி இருக்கிறதுல -12 இதெல்லாம் ரேரா வரும், சும்மா பார்த்துக்கோங்க.
இதுவே அடுத்தது வரும் ஒரே ஒரு காம்பவுண்ட் OF2 அப்படின ஒரு காம்பவுண்ட் ஆக்ஸிஜன் டைஃப்ளூரைடு பேர். இதுல ஆக்ஸிஜனுக்கு எவ்வளவு பார்த்தோம்னா +2. சோ இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் சொல்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் காமனா என்ன கேட்டோம்னா -2. இதே நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய இன்னொன்று என்னன்னா அல்கலி மெட்டல்ஸ் இதெல்லாம் சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் அடிக்கடி வரும். இது ஆல்வேஸ் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணோம் +1. ரெண்டாவது குரூப்ல வர அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் கால்சியம் மெக்னீசியம் இது அடிக்கடி வரும். இதெல்லாம் +2. அதே போல ஹாலோஜன்ஸ் சொல்லுவோம். இது அடிக்கடி நிறைய காம்பவுண்ட்ல கேள்விப்படலாம். ஃப்ளூரின் குளோரின் புரோமின் இதெல்லாம் என்னன்னா ஆல்வேஸ் -1. The common answer இதெல்லாம் ரூல்ஸ் தெரிஞ்சதுல இருந்து தெரியாத போறோம். சோ இது என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னா எலிமெண்டல் ஸ்டேட் 0 மோனோஅட்டாமிக் அயான் சார்ஜ். அடுத்தது காம்பவுண்ட் வரும்போது சம் ஆஃப் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் என்ன வரணும் அப்படின்னு கேட்டோம்னா 0. ரேடிகல்ஸ்னா சம் ஆஃப் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் என்ன வரணும் the charge possessed சம் தான் வரும். இதே காமனா ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ +1 ஆக்சிஜனுக்கு எவ்வளோ -2. Alkali metals like sodium, potassium level +1. Alkaline earth metals like calcium, magnesium +2. Halogens like fluorine, chlorine and -1. Exemptions hydrides la hydrogen ku -1. Peroxides la oxygen ku -1. இது ரெண்டு அடிக்கடி வரும். சோ இந்த ரூல்ஸ் வெச்சுக்கோங்க. இத வச்சு நம்ம ஒரு சில illustration கொடுக்கலாம்னா இந்த ரூல்ஸ் வெச்சுக்கலாம். சோ நம்ம புக்லயே கொடுத்திருக்காங்க. If you go to page number 21 அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் கொடுக்குறாங்க. நானே இங்க எழுதுறேன் பாருங்களேன். இப்போ நான் CO2 எடுத்துர்க்கேன். ரெண்டாவது H2SO4 எடுக்கறேன். மூணாவது நம்ம புக்ல கொடுக்கிறது பார்க்கலாம். Cr2O7 2-. அடுத்து CH2F2 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட். அடுத்தது SO2. இதெல்லாம் கொடுத்தாச்சா? ஒரு illustration பாருங்க. இதுல எனக்கு கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், குரோமியத்துடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க போறாங்க. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் காம்பவுண்ட் ஆச்சுங்களா? இப்போ இந்த இதுல கார்பன் என்ன அப்படின்னு வந்தோம்னா இப்படிதான் சொல்றோம். சம் ஆஃப் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0 வரணும். 0 எதே இருக்கு ஆக்சிஜன் பட் ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ -2, ரெண்டு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ -4. கார்பனுக்கு என்ன தெரியலன்னு போது என்ன வச்சிருக்கீங்க x. அப்போ வாட் இஸ் x அப்படின்னு கேட்டோம்னா +4. அவ்வளவுதான் சார். ரெண்டும் டோட்டல் பண்ணா 0 வரணும். தெரிஞ்சது போடுங்க, தெரியாதது x வச்சுக்கோங்க. சோ இப்போ இங்க வரலாமா Cr2O7 Cr2 வேணும். டோட்டல் என்ன வரணும் இந்த இடத்துல இத பார்க்கணும். சோ டோட்டல் இஸ் -2. எது ஆட் பண்ணோம் குரோமியம். ஒரு குரோமியம் இருந்தா Cr, ரெண்டு குரோமியம் இருக்கும்போது என்ன பண்ணோம் 2x. ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ -2, ஏழு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ -14. அப்ப 2x எவ்வளோ -14. இந்த பக்கம் வந்தாச்சுன்னா +14 -2 +12. 2x எவ்வளோ +12, x எவ்வளோ +6. மென்டல் அரித்மெட்டிக் டக் போடணும். சோ குரோமியம் இங்க +6, சல்ஃபர் எவ்வளோ போட்டாச்சு. இது சொல்ற ஹைட்ரஜன் எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரணும் 0. ஹைட்ரஜன் எவ்வளோ ஒரு ஹைட்ரஜனுக்கு +1, ரெண்டு ஹைட்ரஜனுக்கு +2. சல்ஃபர் என்ன தெரியாது. ஆக்சிஜன் என்ன ஒரு ஆக்சிஜன் -2, நாலு ஆக்சிஜனுக்கு -8 ஈக்குவல் டு 0. இப்போ எவ்வளவு சல்ஃபர் 6. அது போல இங்க போலாம். இதுல கார்பன் வேணுமா? உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜனுக்கு என்ன +1. சோ கார்பனுக்கு x. ஹைட்ரஜன் என்ன ரெண்டு ஹைட்ரஜனுக்கு +2, ரெண்டு ஃப்ளூரினுக்கு என்ன -2. டோட்டல் என்ன 0. அப்ப கார்பன் எவ்வளவு 0. சம்டைம்ஸ் ரேரா சில காம்பவுண்ட்ல எலிமெண்ட் கூட 0. இந்த பர்టిక్యులர் காம்பவுண்ட்ல இருக்கும்போது 0. அதே போல SO2 ஆக்சிஜன் என்ன -4, சல்ஃபர் என்ன x. அப்ப இது எவ்வளவு 0. அப்ப சல்ஃபர் இதுல என்ன இருக்கு +4, என்ன x + 4. இது போல நமக்கு தெரிஞ்சதுல தெரியாம போகலாம்.